விஷயத்துல தலையிடாம இருந்திருக்கணும். மங்கள் மூர்த்திக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? என்ன மன்னிச்சிருந்தா, ஷூட் பண்ண சொல்லி என்னோட பாஸ் சொன்னாரு. அதான் நான் ஷூட் பண்ணிட்டேன். அவர் சொன்ன வேலையை தான் நான் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ பண்ண வேலையால என் தங்கச்சி விதவையிட்டா. நீ போலீஸ்காரனா என்ன இப்போ? எனக்கு பதில் சொல்ல. போன அம்மாக்கு நான் என்ன சொல்லுவேன்? என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ ஜெயந்த். தலைவனை என்கவுண்டர் பண்றதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் தான் ஆபரேஷனை லீட் பண்றேன். எல்லாம் முடிய போகுது. திருப்பதி பத்தி நியூஸ் வந்திருக்கு. சாரி டு நோ. என்ன செய்யறது? ஆடு கசாப்பு கடைக்காரன் தானே நம்புது. அது சரி, ஆடு கசாப்புக்காரனை தான் நம்புது. கசாப்பு கடைக்காரன் உங்க நண்பன். அப்போ உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? எந்த தடவை கூட தோத்து போயிடுவீங்களா? அப்போசிஷன்ல இன்னும் ஒரு 5 வருஷம் இருங்க. இப்போவும் ஒன்று கெட்டு போகல மாதிரி சார். வர எலெக்ஷன்ல கோயலேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அது என்னன்னா, நீங்க செஞ்ச தொண்டு யாருக்கும் தெரியாது. ஆனா என்னோட சேர்ந்தா அட்லீஸ்ட் உங்க பேராவது வெளியில தெரியும்ல. மேடம், தோத்து போயிருவேங்கிற பயத்தை உங்க முகத்துல பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டணி கோயலேஷன் வார்த்தையெல்லாம் உங்க வாயில இருந்து வராது. எப்படியும் கவர்மெண்ட் நான் தான் ஃபார்ம் பண்ண போறேன். ஓட்டு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். ஆனா நீங்க அதோட எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஆனா உங்க பணம் தான் மாட்டிக்கிச்சே தாராவி பேங்க்ல. அந்த தலைவனுக்கு சொம்பு தூக்குறதை விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க. தப்பேது சரி எதுன்னு உங்களுக்கே புரியும். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரியா இருந்தேன். இப்ப எனக்கு வயசும் ஆயிடுச்சு. என்னங்க, எங்க இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. திரும்புங்க திரும்புங்க. ஷேவிங் கிரீம் ஏதாவது பூசிக்கிட்டணும்னு பாக்குறியா? ஹேய், என்னாச்சு உனக்கு? பயந்துட்டேன். சட்டை எல்லாம் ரத்தமா இருக்கு. அது என்னோடது இல்ல.
வேற ஒருத்தனோடது. உன் உயிரை நீ ரிஸ்க்ல வச்சு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம்? வேலை மேல ஏன் கோபத்தை காட்டுற? ஹேய் நில்லு, வாடி என் செல்ல குட்டி இல்ல. சட்டையில நான் கரை இருக்கட்டும், இப்போ உன் முகத்துல ஷீவிங் கிரீமை பாரு. போதும் விடுங்க, புடவையெல்லாம் கசங்கி போகுது. என்ன ஆனா ஆகட்டும், நானே டவல் எடுத்து தொடச்சிடுறேன். இன்னைக்கு சரி ஏய், கொஞ்சம் இரு. உனக்கு இறக்கமே இல்லையா? என்னங்க? யாரு? கவாஸ்கர் சார். சொல்லவே இல்லை. கமிஷனர் எப்போ வந்தாரு? ராத்திரி வீட்டுக்கு வந்தாரு. இந்த சிஎம் சரியான டைம்ல தான் ரியாக்ட் பண்றாங்க. தமன்ல இருந்து பெரிய கன்சைன்மெண்ட் வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி வருது. பிரான்சிஸ் தான் போறான். அதோட வேல்யூ எவ்வளவு? ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப அதிகம். எவ்வளோ? 200-300 கோடி இருக்கும். பா, அப்படின்னா மார்க்கெட்ல ஸ்ட்ரீட் வேல்யூ டபுள். இந்த டீல் பல மாசமா போயிட்டு இருக்கு. அவனுங்களுக்கு இது பெரிய கன்சைன்மெண்ட். அந்த கிரிக்கெட் பெட்டிங்ல வந்த மொத்தத்தையும் தலைவன் ட்ரக்ஸ்ல டைவர்ட் பண்ணிட்டாரு. நம்மளோட ஷார்ப் ஷூட்டர் ஜோ ரெடியா இருக்கான் சார். ஏக்தம் ரெடி. ரைட் ஆர்கனைஸ் பண்ண எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு நாள் மேக்ஸ். 2 மணி நேரம் இருக்கு. பண்ணலாம் சார். பிளான் பண்ணலாம். খাঁচার ভিতর চিন পাখি কেমনে கண்டிப்பா சார். சார் நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வண்டி அம்போலி கார்டுல நின்னுதுன்னா முதல்ல தெரியறது உங்களோட அழகான வீடு தான் சார். எல்லாரோட திருஷ்டியும் உங்களோட வீட்டு மேல தான் சார் படும். அந்த பங்களா பேரு எம்எல்ஏ காட் கேட்னு வைக்கலாம். உங்க வீட்டு முன்னாடி நின்று எல்லாரும் செல்ஃபி எடுக்க ஓடி வருவாங்க சார். ஓகே சார். ஆமா சார், நிச்சயமா. எப்போ ஆரம்பிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க சார், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஆல் ரைட், see you சார். எஸ் சார், for sure. See you soon. Hi. How are you? Good. How are you? Very well. You know Deepa? Last night was so much fun. எல்லாரும் அப்பாவோட ஃபேவரட் சாங்கை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ராக்கமா ராக்கமா. அப்புறம் அப்பா குழந்தைங்க மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு என்னமோ அது ஃபர்ஸ்ட் பர்த்டே மாதிரி. உன்னை தவிர எல்லாருமே அங்க இருந்தாங்க. I really think Deepa you should have been there. Not again, Mahesh, please. அவர் உன்னோட அப்பா தீபா. அவரோட 65th பர்த்டே அது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கேஷன். உனக்கு எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சும் கூட அதை பத்தியே ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? I can't go back to that life again. I'm not asking you to go back to that life. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் தீபா. அவர் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாரு. நிஜமா தான் சொல்றேன், வீரா தான் சொன்னா. மகேஷ், இதோட பத்தி என் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண ப்ளீஸ். எனக்கு யூஎஸ் விசா வரப்போகுது மேக்ஸிமம். ஸோ ஸ்டார்ட் ராப்பிங் அப் சூனா.
ஓ காட் ஐ அம் கெட்டிங் லேட். ம் எங்க போறேன்? ஒரு கேஸ் ஹியரிங் இருக்கு. அப்புறம் சாட்டர்டே ஈவினிங் வீட்டுக்கு வரல. ம் ம் புதுசா ஒரு சிக்கன் ரெசிபி நான் ட்ரை பண்ண போறேன். யா பாரு கால் அட்டென்ட் பண்ணு. சாட்டர்டே பார்க்கலாம். see you பை. bye